செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை செல்லடா முன்னே செல்லடா தைரியமே. இதில் அந்த சோமிதான்னு சொல்லி ஒரு ப்ரோ ஒரு ஆள் நடந்து வந்துட்டு இருக்காரா? அவரை புதுக்குடி போய் அங்காலையில் வர எவ்வளோத்தேனா அண்ணா இல்லை அந்த தம்பியோட நடந்து வந்துருக்காரு. அதை எவ்வளோ வந்துட்டு இருக்காரு? இവിടുത്തെ കടക്ക ഇല്ലേ? ഇവിടുത്തെ കടന്ന് പോയില്ല தானே? நன்றி அண்ணா. இப்போ இதில் வந்து சுதந்திரபுரம் சந்தை எப்படி தானே? சுதந்திரபுரம் சந்தைக்கிட்ட நீங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க. இப்போ 6 வாரத்தை பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சாத்மி சைத் அவர் எங்க இருந்து வந்துட்டு இருக்காருன்னு தெரியுமா? ரைட். அவரோட நாங்க நல்ல தெளிவா காய்ச்சி போடுறோம். எங்களோட சேனலை பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி கே கட்சன் என்ற சேனலை பாத்தீங்கன்னா நல்ல தெளிவான விளக்கத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்க இருந்து வார நல்லா வடிவா காய்ச்சிருக்கோம் அவரோட. சரி, இப்ப இவர் இந்த ஜெனரேஷனுக்கு வந்து இவர் இங்க இருந்து இவ்வளவு தூரம் களைச்சி விழுந்து நடந்து வாரார். உங்களுக்கு எப்படி அந்த உணர்வு? அவரை பார்க்கணும் என்னத்துக்காண்டி உங்களுக்கு இவ்வளவு நீங்க மலைக்குள்ள வந்து வெயிட் பண்றீங்க? ரீசன் ஃபர்ஸ்ட் நான் பார்த்ததுல இவர் தான் ஃபர்ஸ்ட் நடந்து வாரு. பார்த்ததுல எனக்கும் பிடிக்கும். அதை விட ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்யணும்னு செய்யறாரு ஆர்வமா. அதுக்காக பார்க்க வந்து ரைட். ஓகே, தேங்க் யூ. அதுதானே என்ன பொடிகள் சின்ன பொடியும் தானே. அப்ப எல்லாரும் சேர்ந்தா ஒரு நடந்து வருதா எல்லாருக்கும் ஆதரவு வழங்குறதுக்காக. எப்படி ஆதரவு வழங்குறாங்க? எங்கட படியல் அப்படியா? ஓகே. இப்ப மூங்கில் ஆறுல வந்து இதான் மூங்கிலே முடிச்சிட்டு இருக்கிறேன். இப்ப மூங்கில் ஆறால வந்துட்டு இருக்கிறார் யாருன்னு சொன்னால் எங்க சோமி ப்ரோ. அப்ப சோமி ப்ரோக்காகத்தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். மூங்கில் ஆறு அடியில தொடர்ச்சியா சகாக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. சூப்பர் சூப்பர். என்னண்டா சகா, என்ன மாதிரி சொல்லுங்க. என்ன எப்படி இருக்கு? செம ஃபன். மூங்கிலாறு இப்ப மூங்கிலாறு கடந்து இப்ப எங்க இவர் தங்க போறாரு? நைட் டவுனுக்கு தங்க போறாரு. மூங்கிலாறு ரூம் மட்டும் தங்க போறாரு. அது அரேஞ்ச் பண்ணது ஃபுல்லாவே எங்கட முடியல. யூகே கிங் பொடியல். ஓகே, ரைட். பண்ணிட்டு இருக்கிறான் அவங்களுக்காண்டி. விளையாட்டு போய் குமிஞ்சிருவோம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. கண்மணி அன்போடு காதல் நான் கடிதம் இல்லது கண்மணியும் இல்லை பொன்மணியும் இல்லை. ஏன்னா கண்மணி இருந்துச்சு இப்போ புட்டிக்கிச்சு. ராணுவ ராஜ்யம் வெளியில வைக்கப்படலாம். பாட்டு ஒருக்கா படிக்கும். எங்கட உடையார்கட்டு பொடியல் நாங்க வந்து முள்ளிவாய்க்கால வந்து ஆளை வாங்கி கொண்டு வந்தோன்னு இருக்கோம். இப்ப நாங்க இப்ப மூங்கிலாறுல வந்து கொண்டே ஆளை நிப்பாட்டிட்டு சரி எங்கட வீட்டானிக்கு மிக்க போற ஆள் நிப்பாட்டிட்டு பிறகு அங்கால தர்மபுரத்துல வர அங்க பொடியல் கோலத்து காய்ச்சவங்க அவங்கள செட் பண்ணி அங்க ஆளை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வருவோம். சரி, சாக்கள் எல்லாரும் ஒரு பெரிய ஹாய் சொல்லுங்க. உடையார் கட்டு எங்கட படியல் ஓகே.
கட் பண்ண வணக்கம் ப்ரோ. ஏன்னா நாங்க மலையில நனைஞ்சு உங்களை தேடி வரோம், உங்களை சந்திக்கிறதுக்காண்டி கிளிநொச்சி திருவையாறு இடத்துல இருந்து வரோம். நாங்க யூடியூப் சேனல் கிளிநொச்சி கே கட்சன் என்ற சேனல், கே கட்சன் என்ற சேனல். அப்ப எப்படி என்ன மாதிரி உங்களோட பயணம் எப்படி போயிட்டு இருக்கு? சகாக்களோட நல்லா போயிட்டு இருக்கு போல வெறித்தனமா. சகாக்கள் என்ன தனி அனுப்புறல்ல. அடுத்து அவரும் நாங்களும் தான் 2 பேரும் தான் இணைஞ்சு வந்துனாங்க உங்களை சந்திக்கிறதுக்காக. நான் வந்து நேரத்தை போனை பார்த்து ஓகே ரைட். நீங்க போனை பார்த்துருந்தீங்க. என்ன மாதிரி காலெல்லாம் மாறிட்டா பொக்களம் எல்லாம் வந்திருந்தது. நான் உங்க வீடியோ தொடர்ச்சியா பார்த்துருப்பேன். நீங்க எப்படி வந்துருக்கீங்க என்ன மாதிரி வீடு எங்க இருக்கு? இது குளத்தடிக்கு பக்கத்துல. குளத்தடிக்கு பக்கத்தையா? அதாவது நீ வந்து இப்ப சகாவோட எங்க இருந்து வந்துட்டு இருக்கிறாய்? ப்ரோவோட எங்க இருந்து நீ வந்திருக்க? எവിടെ இருந்து வந்து இருக்காய்? புதுக்குடியிருப்புல இருந்து வந்து இருக்கிறியா? ஸ்கூல்ல போயிட்டு அம்மா தேட மாட்டா உன்ன? அவ்வளவு ஒரு ஃபேன் ஆயிட்டியா நீ? ஓகே, நீ கண்டினியூ, நீ போயிட்டே இரு. ரைட். பாருங்க எவ்வளவு ஆர்வமா வந்து ஒரு பாடசாலை மாணவன் வந்து ஊக்குவிக்கிற வகையில அவரோட போய் கொண்டிருக்கிறார். புதுக்குடியிருப்புல இருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 15-20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வரும். அவ்வளவு தூரம் வந்து வந்திருக்கிறார் சைக்கிள்லயே. ஒரு சின்ன பையன், அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓகே வாங்க சொல்லிச்சியாப்பா. பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்து அந்த ஆசைக்காக இந்த பயணத்தை ஆரம்பிச்சோம். ஓகே, இந்த விஷயத்த நீங்க மற்ற சேனலும் சொல்லியிருக்கிறீங்க. மற்றது நான் போகிறது இப்போ யாழ்ப்பாணத்து பொடியன் தமிழ் ப்ரோஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அவரும் அடுத்த பயணத்தை தொடர்ந்து இருக்கார். அவருக்கு உங்களுடைய அட்வைஸ் நீங்க இவ்வளவு தூரம் வரும்போது நிறைய ஆல் தி பெஸ்ட். நீங்க பேக் பேக்கை சரியா ரெடி பண்ணிக்கோங்க. அது அவருக்கு தெரியும் என்றால் அவர் ஏற்கனவே நிறைய பயணங்கள் போய்த்திருச்சு. நான் ஆரம்பத்துல இருந்து அவரோட வீடியோஸும் பார்த்துருக்கேன். சைக்கிள் ரைட் முழு இலங்கையை சுற்றி போயிருந்தேன். அவருக்கு இந்த நேரத்துல நான் அநேகமான விஷயங்கள் நான் வீடியோஸ் இந்த ரீசன்ல வீடியோ நான் பார்த்து படல. அதிகமான விமர்சனங்கள் போற அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இருந்தாலும் ப்ரோ நீங்க ஆல் தி பெஸ்ட். நீங்க அனைத்து விஷயங்களையும் காது கொடுத்து கேட்காதீங்க, காது மூடிக்கும் உங்களோட பயணத்தை நீங்க போய்த்து கொண்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்போ உங்களை சுற்றி நிறைய இளைஞர்கள் வராங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? இளைஞர்கள் ஒரே ஒரு விஷயம், அடுத்த தலைமுறையின சரியான முறையில வழி நடத்தி கொண்டு போன விஷயம் தான் சந்தோஷம். ஓகே, அடுத்தது எங்களோட டீம்ல நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க சொன்னாங்க. ஓகே ப்ரோ, நீங்க தொடர்ச்சியா வாங்க, நாங்க அங்க சந்திப்போம். பாய் 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 பாய்.